காவிரி தென்கரை பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசையில் 3வது தலமாக உள்ளது திருப்பாராய்த்துறை. மிகவும் பழமையான சிவஸ்தலம். தாருகாவனம் கஷேத்திரம் என்ற பெருமையும் உடையது. இத்தலம் திருச்சியில் இருந்து குளித்தலை செல்லும் சாலையில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பாராய்த்துறைக்கு நகர பேருந்து வசதிகள் உள்ளன. காவிரியின் தென்கரையில் உள்ள 127 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் திருப்பாராய்த்துறை தாருகாவனேஸ்வரர் ஆலயம் மிகவும் தொன்மையான ஒரு கோவிலாகும். இந்த இடத்தில் காவிரி மிகவும் அகலமாக ஓடுவதால் அகண்ட காவிரி என்று அழைக்கப்படுகிறது. இதை திருநாவுக்கரசர் தனது பதிகத்தில் பரப்பு நீர் வரு காவிரி தென்கரை திருப்பாராய்த்துறை மேவி செல்வரை என்று குறிப்பிடுகிறார். ஒரு காலத்தில் பாராய் மரங்கள் நிறைந்த தலமாக இவ்வூர் திகழ்ந்ததால் பாராய்த்துறை என்ற பெயர் ஏற்பட்டது. இத்தலத்தின் தலவிருட்சம் அரிய வகை பாராய் மரம். மூலவர் சந்நிதிக்கு பின்புறம் வெளிப்பிரகாரத்தில் உள்ள இத்தல விருட்சம் புற்றுநோயையும் மற்றும் எளிதில் குணப்படுத்த முடியாத சில வகை தோல் நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. பாராய் மரத்தின் இலையானது சீதபேதி மற்றும் இரத்த பேதியை குணமாக்கும். பாராய் மரத்து பால் கால் வெடிப்புகளை குணமாக்கும். இத்தகைய நோய்களால் பீடிக்கப்பட்டு குறிப்பாக புற்றுநோயினால் வருந்தும் மக்கள் இத்தல விருட்சத்துக்கு நீரூற்றி தீபம் ஏற்றி தூபம் காட்டி வலம் வந்து வணங்கினால் இந்நோய் நிவர்த்தியாகும் அல்லது கட்டுப்படும் என தல வரலாறு தெரிவிக்கிறது. புற்றுநோய்க்கு நிவர்த்தி தலமான திருப்பாராய்த்துறையில் சுயம்பு லிங்கமாக உரையும் இறைவன் தாருகாவனேஸ்வரர் மற்றும் இறைவி ஹேமவர்ணாம்பிகையை வழிபட்டு பலன் பெற்றவர்கள் பலர். இத்தலத்தில் தவம் செய்து வந்த தாருகாவன முனிவர்கள் தான் என்ற அகந்தையால் மமதை கொண்டனர். தங்கள் செய்யும் வேள்விகளே முதன்மையானது என்றும் அதனால் இறைவனை துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருதி நடந்து கொண்டனர். அவர்களின் மமதியை அடக்க இறைவன் சிவபெருமான் பிச்சாடனர் வேடம் பூண்டு தாருகாவனத்துக்கு வந்து முனி பத்தினிகளை மயக்கினார். இறைவனை அழிக்க முனிவர்கள் மாபெரும் யாகம் செய்தனர். யாக குண்டத்தில் இருந்து தோன்றிய புலிகளை இறைவன் மீது ஏவினர். சிவபெருமான் அவற்றை கொன்று தோலை ஆடையாக அணிந்து கொண்டார். முனிவர்கள் பிறகு மானை ஏவினர். இறைவன் அதை அடக்கி தனது இடக்கரத்தில் ஏந்தி கொண்டார். முனிவர்கள் பாம்புகளை ஏவ சிவபெருமான் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கி கொண்டார். பூத கணங்களை முனிவர்கள் ஏவினர். இதனாலும் இறைவனை வெல்ல முடியவில்லை என்று தெரிந்து கொண்ட முனிவர்கள் ஞானம் பெற்று வந்திருப்பது பரம்பொருள் சிவபெருமானே என்பதை புரிந்து கொண்டு அடங்கி இறைவனிடம் தஞ்சம் அடைந்தனர். இறைவன் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தாருகாவனேஸ்வராக காட்சி அளித்தார். கருவறை அர்த்த மண்டபத்தில் பிச்சாடனர் வேடம் பூண்டு வந்த சிவபெருமானின் உற்சவ திருமேனி உள்ளது. பிரகாரத்திலும் பிச்சாடனர் உருவச்சிலை இருக்கிறது. இத்தலத்து இறைவன் ஒரு சுயம்பு லிங்கமாக தாருகாவனேஸ்வரர் பாராய்ந்துரைநாதர் என்ற திருநாமங்களுடன் கிழக்கு நோக்கியும் இறைவி பசும்பொன் மாயிலாம்பிகை ஹேமவர்ணாம்பிகை என்ற திருநாமங்களுடன் தெற்கு நோக்கியும் எழுந்தருளி உள்ளனர். ஆலயத்தின் முன் உள்ள மண்டப வாயிலில் மேலே சுதையால் ஆன ரிஷபாருடன் சிற்பம் உள்ளது. வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் குளம் உள்ளது. வலதுபுறம் உள்ள கல் மண்டபத்தில் விவேகானந்த தொடக்கப்பள்ளி நடைபெறுகிறது. நேரே ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் உள்ளது. முகப்பில் விநாயகர் காட்சி தருகிறார். ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே செப்பு கவசமிட்ட கொடிமரம் இருக்கின்றது. இதனுடன் பலிபீடம் நந்தி இரண்டும் சேர்ந்து ஒரு மண்டபத்தில் உள்ளன. இது நந்தி மண்டபம் எனப்படும். இத்தூண்களில் சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர் உருவங்களும் திருப்பணி செய்த செட்டியாரின் உருவமும் உள்ளன. வெளி பிரகாரத்தில் விநாயகரும் தண்டபாணியும் உள்ளனர். அடுத்து உள்ள கோபுரம் 5 நிலைகளை உடையது. உள்ளே நுழைந்ததும் நேரே கிழக்கு நோக்கிய மூலவர் சந்நிதி தெரிகிறது. உள் சுவற்றில் வலம்புரி விநாயகரும் சப்த கன்னியரும் 63 உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் நாள் இத்திருத்தலத்தில் காவிரியில் புனித ஸ்நானம் செய்வதை முதல் முழுக்கு என பெரியோர் போற்றுவர். அன்றைய தினம் இறைவன் ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு எழுந்தருளி காவிரி கரையில் தீர்த்தம் கொடுத்தருளுவார். பாராய்த்துறைக்கு வந்து தரிசித்தால் பாவங்கள் நீங்க பெறும் என்பது ஐதீகம். புற்றுநோய் நிவர்த்திக்கு மற்றொரு தலமாக குறிப்பிடுவது திருவெற்றியூர்.
காளையார் கோவில் திருவாடனை தொண்டை சாலையில் திருவாடனையை அடுத்த சுமார் 4 அல்லது 5 கிலோமீட்டர் சென்றவுடன் காடாக்குடி விளக்கு சாலை வரும். அங்கிருந்து திருவெற்றியூர் சாலை வலதுபுறம் பிரிகிறது. அச்சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தெற்கே சென்று தேவார வைப்பு தலங்களில் ஒன்றான வெற்றியூரை அடையலாம். திருவாடனையில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன. இத்தல இறைவன் பழம்புற்றுநாதர் என்றும் பிரம்மேகநாதர் என்று அழைக்கப்படுகிறார். பாகம் பிரியாள் என்ற திருநாமத்துடன் இங்கு அருள் செய்கிறாள். இத்தலத்தில் அம்பிகைதான் முக்கிய தெய்வம். அம்மன் அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மகாவிஷ்ணு 3 அடி மண் கேட்டார். மகாபலி அந்த தானத்தை கொடுக்க தன் முதல் ஓரடியால் மண்ணுலகத்தையும் ஈரடியால் விண்ணுலகத்தையும் அளந்த மகாவிஷ்ணு தனது 3வது அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பினார். நீதிநெறி தவறாமல் தர்மத்தின்படி ஆட்சி செய்து வந்த மகாபலியை பாதாளத்துக்கு அனுப்பிய மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வந்த தர்ம தேவதை அவரின் பாதத்தில் புற்றுநோய் ஏற்பட சாபம் தந்தாள். தர்ம தேவதையால் சபிக்கப்பட்ட மகாவிஷ்ணு தனது சாபம் தீர பூவுலகில் சிவாலய தரிசனம் செய்து திருவாடனை ஆதிரத்தினேஸ்வரரை வணங்கி பின் ஜெயபுரம் என்கிற வெற்றியூர் தலத்தை அடைந்தார். அங்கு வாசுகி தீர்த்தத்தில் நீராடி இறைவன் பழம்புற்றுநாதரை வழிபட்டு சாப விமோச்சனம் அடைந்தார். பாதத்தில் ஏற்பட்டிருந்த புற்றுநோயும் தீர்ந்தது. புற்றுநோய் தீர வாசுகி தீர்த்தத்தில் நீராடி அம்பிகையை வணங்கி தீர்த்தம் வாங்கி குடித்து வர குணம் அடையலாம் என்று இப்பகுதி மக்கள் இன்றும் நம்பிக்கையுடன் இத்தலம் வந்து வழிபடுகின்றனர்.